Hi dear friends, welcome to BugFree InfoTech channel. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா XAMPP சர்வரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். XAMPP சர்வரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய OS பார்த்தீங்கன்னா என்ன வேர்ஷன், தென் அது எத்தனை பிட்டுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தெரியல அப்படின்னா ஜஸ்ட் மை கம்ப்யூட்டரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸை செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விண்டோ வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன OS யூஸ் பண்ணுறீங்கன்றது தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து Windows 7 ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எத்தனை பிட்டுன்றது தெரியணும்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைப்பில் பார்த்தீங்கன்னா 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு 32 பிட்டா இல்லை 64 பிட்டான்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் குரோமில் இந்த சர்ச் பாக்ஸில் XAMPP 32 பிட் அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ISRG ராஜ்ன்ற ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 32 பிட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பேஜினுடைய லிங்க்கை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியர் டைரக்ட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், XAMPP 32 பிட்டு. ஸோ இதில் நம்ம வந்து விண்டோஸ் XAMPP 7.32ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். XAMPP 32 பிட் வேர்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி 64 பிட் வேர்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த வேர்ஷன்ஸ் வேணுமோ, அதாவது 32 பிட்ஸில் வேணும்னா 32 பிட்ஸில் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து 64 பிட் வேணும்னா 64 பிட்டை சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷனாக போடுங்க. ஸோ திஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நீங்கள் இப்போ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆரம்பிச்சிடலாம் வாங்க. டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து அதனுடைய EXE ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தில் ஸ்டோராக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய XAMPP சர்வர் இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுங்க. இந்த விண்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு. உங்களுடைய XAMPP சர்வர் எந்த ஃபோல்டர்ஸில் இன்ஸ்டால் பண்ணணுன்ற ஆப்ஷன்ஸ் கேட்குது. உங்களுக்கு இதிலே கொடுக்கணும் அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அப்படிலாம் வேறு ஃபோல்டர்ஸில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணுன்னா இந்த ஐக்கான்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய ட்ரைவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேண்டானா அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, மறுபடியும் நெக்ஸ்ட்டு. இதில் மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாலேஷன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இட் வில் டேக் ஃபியூ மினிட்ஸ் டு இன்ஸ்டால் இட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு XAMPP சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஃபினிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபினிஷ்ன்றதை குத்தோடனே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜஸ் வேணுமோ, US இங்கிலீஷ் வேணுமோ இல்லை ஜெர்மன் இங்கிலீஷ் வேணுமோ, ஸோ எந்த இங்கிலீஷ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XAMPP சர்வர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XAMPP கண்ட்ரோல் பேனலினுடைய விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்பச்சியும் MySQLையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட் நம்ம வந்து அப்பச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் MySQL ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு XAMPP சர்வர்ன்றது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம MySQLக்குள்ளே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். MySQL டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதனுடைய அட்ரஸ் பாரில் போயிட்டு ஜஸ்ட்டு http:// டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட் /php myadmin என்ற ஒரு அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸை வந்து டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MySQL அக்சஸ் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த பேஜ் டு அக்சஸ் தி MySQL. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். Okay, let's see in next video. Thank you.